இந்த குறட்டை ஒரு மனிதனுடைய தூக்கத்தை பாதிக்கிறதா? இல்லை தூக்கம் வேற, குறட்டை வேறையா? கண்டிப்பாக பாதிக்குதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அது எப்படி பாதிக்கிறதுங்கிறதுக்காக தான் நல்ல உதாரணத்தோடு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இப்போது நம்ம டே டைமில் அலர்ட்டாக இருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம உடம்புல ஒரு அமிலம் சுரக்குது. அந்த அமிலம் வந்து நம்ம தூங்கும்போது சுரக்காமல் இருந்தால் தான் நம்ம அலர்ட்டாக இல்லை ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அது எப்போ சுரக்காமல் இருக்கும்? நீங்கள் ஓய்வு எடுத்துருந்தீங்கன்னா தான். வேலையிலே இருந்தீங்கன்னா அது இப்போது நீங்கள் தூங்கும் போதெல்லாம் ஒரு சிரமத்தோடையே மூச்சு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி வேலை செய்கிற மாதிரி தான். அப்படி தான் மூளை பதிவு பண்ணும். அப்போது பகல் நேரத்தில் வேலை செய்யும் போதும் நீங்கள் ஓய்வு எடுக்கல, தூங்கும் போதும் ஓய்வு எடுக்கல. காலையிலேருந்து திடீர்னு மொபைல் ஃபோனில் 0% பேட்டரி இருக்கிற மாதிரி தான். புரியுது. நைட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணால் தான் டேயில் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட். பண்ணல. கண்டிப்பாக குறட்டை என்பது தூக்கத்தை பாதிக்கும். என்றாவது ஒரு நாள் குறட்டை விடுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, அது நீங்கள் சோறில் விடுறீங்க. தினம் குறட்டை விடக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய உறக்கத்தையும் அதனால் உங்களுடைய உடல் நலமும் பாதிக்கப்படுங்கிறது தான் உண்மை. இந்த குறட்டைன்றது எந்த காலகட்டத்தில் அதிகமாச்சு? 30-35 வயது தாண்டக்கூடிய யாராக இருந்தாலுமே உங்களுடைய ஃபிட்னஸ், தசைகளினுடைய சக்தி அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தளர்வடைய தான் செய்யும். அந்த நேரம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லா காலகட்டத்திலையுமே இந்த குறட்டைன்றது இருந்திருக்கு. அதை நம்ம ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக கவனிச்சிட்டதே கிடையாது. இப்போ அப்படி சொல்ல முடியாது. ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறது மாதிரியே விவாகம், ரத்த ஆகிறதுக்குமான காரணங்களும் இப்போது இந்தியாவில் நிறைய நம்ம பார்க்குறோம். முக்கியமாக சென்னையிலே நம்ம பார்க்குறோம். குறட்டையின் காரணமாக 33,000 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. குடும்ப நல கோர்ட்டில். அந்த குடும்ப நல கோர்ட்டுகள்லாம் போனால் நீங்கள் சினிமாவில் வர மாதிரி அது ஒரு இன்டென்ஸ் சீன் மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஆமாம். இந்த பக்கம் ஒரு 20 பேர், அந்த பக்கம் இருக்கும். ஸோ எனிவே இந்த காலகட்டம் அந்த காலகட்டன்றது இல்லாமல் எல்லா காலகட்டத்திலையும் குறட்டைகள் இருந்திருக்கு. ஒருவேளை இப்போ சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் இப்போ நிறைய மாறி இருக்குது. இரவு பகல்ன்ற பாகுபாடு இப்போ நமக்கு இல்லை, முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது தாத்தா 8 மணி ஆகிடுச்சு, என்ன பண்ண முழிச்சிட்டே இருக்கேன், இப்போ என்னோடய பையன்கிட்ட போய் 8 o'clock ஆகிடுச்சு படு அப்படின்னு சொன்னால் வித்தியாசமாக நம்ம வேற்று கிரகத்துலேருந்து வந்த மாதிரி நம்மளை பார்ப்பாங்க இல்லையா. அந்த இரவு பகலுக்கான பாகுபாடு போயிடுச்சு. அது இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். அது ஒரு முக்கியமான காரணமாக. சரியான போக்காது, தவறான போக்கு. மறுபடியும் எக்ஸப்ஷன் சொல்கிறவங்க இருக்காங்க.